இந்த மாதிரி 5 கப் ஆஃப் மொய்னாஸை என்னால் ஒரு நாளைக்கு இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருந்தே கல்ச்சர் பண்ண முடியும். நீங்களும் உங்களோட ஃபிஷஸ்க்கு ஹெல்த்தியான லைஃப் ஃபீட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு கல்ச்சர் ரெடி பண்றதுக்கு நான் ஒரு 40 லிட்டர் டப் எடுத்திருக்கேன். அதில் 35 லிட்டருக்கு மட்டும் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த டப்ல இருந்து ஒரு 200 ml வாட்டர் மட்டும் தனியாக அந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. முக்கியமான பொருளே இந்த ஈஸ்ட் தான். கொஞ்சம் குவாலிட்டியான ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் இந்த ஏஞ்சல் பிராண்ட்ல இருக்கிற ட்ரை ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரை ஈஸ்ட்லாம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இப்போ நான் மென்ஷன் பண்ற குவான்டிட்டி எல்லாமே இந்த 35 லிட்டர் வாட்டருக்கு மட்டும் தான். ஸோ இதை விட அதிகமாக நீங்க பண்ண போறீங்கன்னா இதே டபுள் ஆக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆஃப் ட்ரை ஈஸ்ட் எடுத்து அந்த சின்ன கப்ல மிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். அது ஃபெர்மெண்டேஷன் ஆயிரும். ஃபெர்மெண்டேஷன் ஆனது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி நுரையா வரும். ஒரு வாட்டி அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆனதை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வாட்டர்ல ஃபில் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு ஃபில் பண்ணணும்னா நீங்க 1 இன்ச் உங்களோட கையை டெப்த்ல விட்டீங்கன்னா ஃபுல்லா மறையணும். அந்த அளவுக்கு உங்களோட டென்சிட்டி அதிகமா இருக்கணும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கல்ச்சர், இந்த மாதிரி டாஃப்னியா கல்ச்சர், மொய்னா கல்ச்சர்லாம் நம்ம கிட்டே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அந்த கல்ச்சர்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதும். நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே உங்களோட கல்ச்சர் ஃபுல்லா ரெடி ஆயிரும். அண்ட் இப்போ சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு கல்ச்சர் ஆன உடனே நீங்க ஃபீடிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. 1 வீக் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க செகண்ட் டேலேயே உங்களோட கல்ச்சரை ஃபீட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி விட்ட மொய்னாஸ்லாம் உங்களுக்கு எக்ஸலே பண்ணாது. ஸோ 1 வீக் கழிச்சு நீங்க ஃபீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அகைன் உங்களுக்கு கல்ச்சர் ஆயிட்டே இருக்கும். அண்ட் 1 வீக் கழிச்சு உங்களோட வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா அகைன் கல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மொய்னாலாம் நம்ம மீன்கள் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்க.